Hello friends, welcome to DS Designers. இந்த வீடியோவில் வெல்வெட் அப்ளிக் பற்றி பார்க்கலாம். வெல்வெட் கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு டாக் ஷேப் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப் கட் பண்ணிவிட்டு பின்னாடி எட்ஜில் இந்த மாதிரி க்ளூ ட்ராப்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே நம்ம போட வேண்டிய கிளாத்தில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியும் போடலாம். ஒரு ரன்னிங் ஸ்டிச் ஒன்று சைடில் போட்டு கூட அந்த மாதிரி பண்ணலாம். நான் அது வந்து ஸ்டிக் பண்ணி பண்ணுறேன். இந்த டாக் ஷேப்பு ஃபேஸ் மட்டும் வரைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன வெல்வெட் கிளாத்துங்கிறத பற்றி சொல்கிறேன். இந்த வெல்வெட் கிளாத் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது நம்ம வெல்வெட் ப்ளவுஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டல் வெல்வெட் கிளாத்து. இது ஆல்ரெடி ஆர்கனைசேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி டீட்டெயிலிங் எல்லாம் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஐ ஷேப்பு, நோஸு, டங்கு இதெல்லாம் வரைஞ்சிக்கோங்க. டீட்டெயிலிங் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் போட ஆரம்பிக்கலாம். இதுவும் சாட்டன் ஸ்டிச் மாதிரியே போடுங்க. அப்படி நீங்கள் அந்த ரன்னிங் ஸ்டிச் மாதிரி எட்ஜில் போடணுன்னா அது போட்டுட்டு அந்த ஸ்டிச்சும் வெளியே இந்த துணியோட எட்ஜும் கவர் ஆகிற மாதிரி நல்லா ப்ராடாக இந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இது லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் வர இடம்லாம் நல்லா திருப்பி ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்படியே வச்சு போட வேண்டாம். ஃப்ரேமை நல்லா திருப்பி எல்லா இடமும் ப்ராடாக வர்ற மாதிரி ஸ்டிச்சஸ் போடுங்க. சாட்டின் ஸ்டிச் போடுங்க. இப்போ உள்ள டீட்டெயிலிங் கொடுக்கலாம். இது வந்து ஐப்ரோ, இது வந்து ஸ்கேலோப்பிங் ஸ்டிச் போடுறேன். இதுவும் அதே போல் இன்வெர்டட் ஸ்கேலோப்பிங் தான் எல்லாமே. மோஸ்ட்டாக இதில் ஸ்கேலோப்பிங் ஸ்டிச்சஸ் தான் வரும். ஃப்ரேம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்கேலோப்பிங் ஸ்டிச் போடுற மாதிரி ஃப்ரேமை வச்சுட்டு எல்லாமே ஸ்கேலோப்பிங் ஸ்டிச் மாதிரி போடுங்க. ஈஸியாக இருக்கும். இந்த ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும் கொடுங்க. நோஸுக்கு, டங்குக்கு, இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா டீட்டெயிலிங் கொடுங்க. நான் இந்த மொத்த ஃபேஸுக்குமே ஒரே கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் கலர் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிசைன் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலிங் எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம இந்த டாக் ஷேப் முடிச்சிட்டோம் வெல்வெட் ஒர்க்கு. இப்போ இதுலேயே வந்து ஃப்ளவர் ஷேப்லேயும் ஒரு டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரெட் கலர் வெல்வெட் கிளாத்து. அதில் வந்து ஒரு 4 லீஃப் ஷேப்பு, அப்புறம் ஒரு 3 ஃப்ளவர் ஷேப்பு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலான்னு அதை வரைஞ்சி வச்சுருக்கேன். இதுவும் அதே போல் பின்னாடி க்ளூ ஒட்டிக்கோங்க. லைட்டாக போட்டால் போதும். எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு நடுவில் ஒரு 2-3 ட்ராப் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. எங்கே ப்ளேஸ் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் கம் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அந்த வெல்வெட் கிளாத்து இது வந்து ரெட் வெல்வெட் கிளாத்து. இதுவும் ஆர்கனைசேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நமக்கு கிடைக்குது.
நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். எல்லாம் ஒவ்வொரு மீட்டர் வாங்கி வச்சிட்டோம்னா ஏதாவது பேச்சஸ்க்கு அது யூஸ் ஆகும். இப்போ இதில் வந்து ஃப்ளவர் ஷேப் போட்டுட்ருக்கேன். சாட்டின் ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு ரவுண்டு ஸ்டிச்சை உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெட்டலுக்கு வாங்க. அப்புறம் மறுபடியும் ரவுண்டில் ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங் கொடுத்துக்கோங்க. லீஃபுக்கு இந்த மாதிரி பெட்டல் ஷேப் மாதிரி வச்சு லீஃபுக்கு வேறு கலர் போட்டிருக்கேன். சாட்டின் ஸ்டிச் ஒரே ஸ்டிச்சாக போட்டுருங்க. இதே போல் எல்லாமே ஃபில் பண்ணிக்கணும். நான் டீட்டெயிலிங் கூட எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ இது லீஃபில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங் கொடுக்குறக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் வெறும் ரன்னிங் ஸ்டிச்சில் போடுறேன். பாருங்கள், அது எவ்வளோ எடுப்பாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா லீஃபுக்கும் போட்டுட்டு ஃப்ளவரில் சென்டரில் மட்டும் கொடுக்குறேன். அப்படி உங்களுக்கு ஃப்ளவரில் டீட்டெயிலிங் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி இங்கே வேறு ஒரு கலரில் போட்டுக்கலாம். நான் அந்த வெல்வெட் கிளாத்தை மறைஞ்சிருங்கிறதுனால இப்போ இதோட விட்டுட்டேன் ப்ளைனாக. அவ்வளோதான், நம்ம வெல்வெட் ஒர்க்கு ஃப்ளவர்லேயும் முடிச்சிட்டோம். இதை நீங்கள் அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஃபைல் போட்டு வைங்கன்னு. அந்த மாதிரி ஃபைலில் இது வந்து வெல்வெட் ஒர்க்குன்னு எழுதி அதில் வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்வெட் அப்ளிக்னு டைட்டில் போட்டிருக்கேன். இதில் வந்து அந்த கிளாத்தை வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம டுட்டோரியல் போடுற ஒவ்வொரு டிசைனையும் ஃபைல் பண்ணி வைங்க. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஃபைல் போட்டு வச்சுக்கோங்க, எல்லா டிசைன்ஸும் போட்டு. அப்போ தான் நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.